ஆஹ், எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அவன் இல்லான் என்று சொல்லும் அன்பர்களுக்கும் என்னை உலகுக்கு தந்த உயிர்களுக்கும் என்னை உலகாக நியக்கும் உயிர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் மூத்த குடிக்கும் என் முதல் வணக்கம். இங்கு வந்திருக்கக்கூடிய பெரிய கூடாது actress Komal, distributor R.K. Kannan, director ஞானன் ஜெயராமன் மற்றும் இந்த விழா நடக்க முக்கிய காரணமாக இருக்கும் PRO சாவித்ரி அவர்கள், PRO ஜான் அவர்களுக்கு முதலில் நன்றி. இந்த விழா எதுக்கு நடத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கான ஒரு சின்ன காரணம் இப்போ ரூபஸ் பார்க்கர் கம்பம் ஊரை சேர்ந்தவர். அவர் கம்பத்திலிருந்து வந்திருந்தாலும் அவர் ஹாலிவுட் வரைக்கும் போய் கலிஃபோர்னியாவில் இப்போ 5 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். He has produced 5 films. இப்போ அவருடைய பயணம் என்ன, அவருடைய கதை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் எல்லாருனாலையும் இது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கதையாக அமையும் உண்மை அப்படிங்கிறதுனால இந்த விழா எடுத்திருக்கிறோம். இதுதான் முதல் காரணம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. யூஸ்வலாக ஒரு குட்டி யானை அந்த கோயிலுக்கு விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த யானைக்கு ஒரு சங்கிலி கட்டியிருப்பாங்க. அந்த சங்கிலியோட மறுமுனையை ஒரு கல்லில் இல்லைன்னா ஒரு தூணில் கட்டியிருப்பாங்க. அந்த யானை சின்னதாக இருக்கிறப்போ அந்த சங்கிலி கட்டியிருந்தாங்கன்னா அந்த யானை பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த சங்கிலியை அத்துக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு பலம் இருந்தாலும் அந்த சங்கிலி இருக்கிறதுனால அந்த யானை ஓடாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த யானைக்கு ஒரு வலிமை இல்லைன்னு கிடையாது, அல்லது அந்த சங்கிலி பயங்கர ஸ்ட்ராங்கான சங்கிலின்னு அர்த்தம் கிடையாது. அந்த யானையுடைய மன வலிமை, அந்த யானைக்குரிய ஒரு மனப்போக்கு அல்லது அதோட மென்டாலிட்டி அது சப்ரஸ் அமுக்கப்படுகிறது. அதாவது சின்ன வயசுல இருந்தே ஒரு சங்கிலி இருந்தா உன்னால வெளியே வர முடியாது அப்படிங்கிறத அந்த யானைக்கு சொல்லி 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 அது பெருசானதுக்கு அப்புறமாவும் தன்னால அந்த சங்கிலி அக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு அது நினைக்கக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு அந்த யானை போயிடும். எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா, நம்ம வளர்றப்ப நம்மளுடைய சூழல், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய பள்ளிக்கூடம், நம்மளுடைய ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்குதான் நீ லாய்க்கு, இதுக்குதான் நீ ஊர்படுவ, நீ இப்படிதான் ஆவ அப்படிதான் ஆவன்னு சொல்லி 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 வளர்றப்ப நமக்கும் இவ்வளவுதான் நமக்கு இருக்கு போல இருக்கு, இவ்வளவுதான் நம்ம செட்டில் ஆயிடுவோம், இதுக்குள்ள முடிச்சிருவோம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு மனப்பான்மை வேண்டாம். அப்படி இல்லாம அந்த சங்கிலியை அத்துட்டு அதுக்குரிய எல்லா இடர்பாடுகளையும் மீறி ஒருத்தர் ஒரு விஷயத்த செய்யறப்பதான் அவங்க வெற்றி அடைகிறாங்க. அப்படி ஒரு சங்கிலியை அத்துட்டு போன ஒரு யானை தான் ரூபஸ் பார்க்கர். அவருடைய அத்தனை சிரமங்கள் என்ன அப்படிங்கிறது கூட பார்த்தது எனக்கு நிறைய தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி தான் இப்போ அந்த 5 படங்களை தயாரிச்சிருக்கிறார். நம்ம ஊர்ல படம் தயாரிக்கிறது சிரமம். அதை விட நீங்க வேற ஒரு நாட்டுக்கு போய் படம் தயாரிக்கிறப்போ அதுல பலவிதமான ஜட்ஜ்மெண்ட், அதாவது நம்மை பற்றி ஏற்கனவே ஒரு ஒரு கருத்து இருக்கும். நம்ம தோல், நம்மளுடைய நிறத்தை வச்சே நிறைய விஷயங்களை முடிவு பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும், இவங்களுக்கு இவ்வளவுதான் பேச வரும், இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, இப்படி ஒரு முடிவோட தான் நம்ம பார்க்கறதே பார்க்க போறாங்க. அப்ப அதுவும் ஒரு சங்கிலி தான் இல்லையா? நம்மளை பத்தி இன்னொருத்த என்ன நினைப்பான் அப்படிங்கிற ஒரு அந்த மனப்பான்மையை அறுத்து விட்டு போறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இப்போ இந்த 5 படத்தை அவர் தயாரிச்சிருக்கிறார். மென்மேலும் பல தயாரிப்புகளை செய்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்தவர்கள் அனைவருக்கும் இனிய நன்றி. அத்தனை பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள் வந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.
சந்தோஷமாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. வாழ்த்துக்கள். மாலை வணக்கம் அனைவருக்கும், பத்திரிகையாளர் ஊடகம் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு எப்போதுமே ஓடி வந்து தமிழ் சினிமாவை சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லோருக்கும் எப்போதும் என் மனமார்ந்த நன்றிகள். ஸோ இங்கேருந்து போயிட்டு வெளிநாட்டில் போய் படம் பண்ணிட்டு திரும்ப உங்களையே நம்பி வந்திருக்காரு சார் வந்து. ஸோ அவர் எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன். மீண்டும் மீண்டும் நாங்களும் வருவோம். உங்கள் மூலியமா நான் சொல்லிக்கிற ஒரு கருத்து என்னவென்றால், நான் சின்ன படங்களை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறேன் இதன் மூலியமாக. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக எல்லோரும் நலிந்த ப்ரொடியூசர்களை சப்போர்ட் பண்ண நானும் தயாராக இருக்கிறேன். இந்த படம் என்கிட்ட வந்திருந்தால் நானே செய்திருப்பேன். பட் வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை, நான் வருத்தப்படுகிறேன். இருந்தாலும் அவர் சிறப்பாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நம்மளை நம்பி வந்தவர்களை நாம் வாழ வைக்க வேண்டும். அவர் நம்மில் ஒருவன், நானும் உங்களில் ஒருவன். வாய்ப்பு கொடுத்த அண்ணன் ஜான் அண்ணனுக்கும் என்னை அழைத்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இருக்கவங்க எல்லாமே பார்க்குறதுக்கு நம்ம ஆர்கர் சார் வந்து ஒரு நம்ம எல்லாமே ஒரு ப்ரவுட் இந்தியன் மட்டும் இல்லை, இஸ் அ ப்ரவுட் தமிழன் ஆல்சோ. என்னன்னா சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படம் வந்து ஆஸ்கர்ஸ்க்கு போயிருக்கு, ஆஃபிஷியல் லைப்ரரிக்கு. அதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த படம் வந்து என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஏன்னா இப்போது சார்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. என்னென்னா இந்த படம் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிட்டு பெரிய அளவில் பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் இதை பற்றி வந்து பேசியிருந்தாங்க இன்னும் சொல்லிட்டு. பட் இந்த படம் விஷயமா டெக்னிக்கலி இது எவ்வளோ பெரிய சவுண்ட் படம் இருக்கலாம், ரொம்ப பெரிய ஸ்கிரிப்ட், இந்த டெக்னிக்கல் க்ரூ வந்து இட்ஸ் வெரி இன்டர்நேஷ்னல் க்ரூ. ஆனால் இதில் பேசப்படுற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். என்னென்னா சைல்ட் டிராஃபிக்கிங் பற்றி வந்து பேசியிருக்காங்க. குழந்தைங்களை பேசிக்காக இட்ஸ் நாட் ஒன்லி குழந்தைங்களை நீங்கள் கடத்துறது இருக்கட்டும். இந்தியாவில் மட்டும் 4 லட்சம் குழந்தைங்க எல்லா வருஷம் வந்து கடத்தப்படுறாங்க. பார்க்கர் சார் கிட்ட பேசும்போது 12 மில்லியன் கிட்ஸ் வந்து அவங்க கடத்தப்படுறாங்க. அது பேசிக்காக நம்ம பார்த்தோன்னா மோரோவர் அவங்க வந்து ஒரு செக்ஸ் டிராஃபிக்கிங் இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களோட ஆர்கன்ஸை வந்து அவங்கள விற்பாங்க, அவங்கள ஒரு ஸ்லேவரியாக விற்பாங்க. ஆக்சுவலி லைக் அவங்க சைல்ட் லேபருக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை விட கொடூரமான விஷயம் என்னென்னா இதில் 80% வந்து கேர்ள் சைல்டை தான் அவங்க வந்து அப்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்கள வந்து ப்ராஸ்டியூஷன் அதுக்கு எல்லாமே வந்து அவங்க தள்ளப்படுறாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்க, அவங்களோட ஏஜ் கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா 10 to 18 இருக்கிற கேர்ள் சைல்டை வந்து அவங்க அப்படி இது வந்து பண்ணுறாங்க. இந்த படம் வந்து டெக்னிக்கலாக எப்படி வந்து பட்டு இருக்கு. பட் பார்க்கர் சாருக்கு எவ்வளோ அவங்க டிஃப்ரெண்ட்டாக படங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், ஹாரர் ஜானர்ஸ் எடுத்திருக்காங்க. எல்லாமே பண்ணி வெற்றி கொடுத்த ஒரு டைரக்டர். இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான இப்போ குளோபலாக இருக்கிற அவங்கக்கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இது ஒரு குளோபலாக 12 மில்லியன் வந்து சாதாரண நம்பர்ஸ் கிடையாது, ரொம்ப பெரிய நம்பர்ஸ். அதில் வந்து நம்மளோட மீடியா நண்பர்கள் அனுராதா கேபி அவங்க தான் மெயின் ஆக்டிவிஸ்ட். அந்த சில்ட்ரனை வந்து அவங்க லைஃபே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மனிஷா கொய்ராலான்னு சொல்லிட்டு ஒரு அவங்க நேபாளிலேருந்து நிறைய கேர்ள்ஸை எடுத்து வந்துட்டு ரீஹாபிலிட் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து நந்திதா தாஸ் ஆக்ட்ரஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கைலாஷ் சத்யார்த்தி அவங்க வந்து நோபல் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரீசெண்டாக இந்த சைல்ட் டிராஃபிக்கிங்காக. ஆனால் 12 மில்லியன் வந்து ரொம்ப பெரிய நம்பர்ஸாக இருக்குது. அதில் வந்து அது என்னோட டாட்டர் கூட இருக்கலாம், என்னோட மதர் கூட இருக்கலாம், என்னோட குழந்தை கூட இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க அந்த விஷயம் வந்து யோசிக்கணும். அங்கே இருக்கிற குழந்தை வந்து என் ஃபேமிலியில் இருக்கிற குழந்தை கூட இருக்கலாம். ஸோ இந்த ஒரு தாட்டை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலாக படம் அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகுது இந்தியாவில் எக்ஸ்க்ளூசிவாக எல்லாருக்காகவும். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது 100% பெரிய அவேர்னஸாக வந்து வரப்போகுது. அண்ட் பேசிக்காக மீடியா பீப்புள் வந்து ரொம்ப அவேர்னஸ் இதை பற்றி வந்து பண்ணணும். ஏன்னா அதில் இருக்கிறவங்க யாரும் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற பீப்புளாக கூட இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஜான் சார், இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ஈவெண்ட்க்கு என்னை கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ். எல்லா ஊடக சொந்தங்களுக்கும் வணக்கம்.
நார்மலாகவே தமிழர்களுக்கு வந்து ஒரு போராட்ட குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ மித்ரன் சார் சொன்ன மாதிரி ஒரு சங்கிலியை பிச்சுக்கிட்டு ஓடின ஒரு யானையை இங்கே வந்து யூஎஸ்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கர பசியில் இருப்பார். ஏன்னா யானை பசியை அடக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு தயாரிப்பாளர் அப்படி இருக்கும்போது சில இயக்குநர்கள் போய் கதை சொல்கிறது ரொம்ப டஃப்பான ஜாப்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய படங்களுடைய தலைப்புகள், அந்த படங்களுடைய ஹாலிவுட்டில் அந்த படங்களுடைய வித்தியாசங்கள் அதை சொல்லுது. ஸ்டார், அப்புறம் வைல்ட் நைட்ஸு, இந்த மாதிரி. இப்போ இந்த படத்துக்கு சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ், கனவுகளோட வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிய நேரத்தில் அந்த குழந்தைகளுடைய கனவுகளை மொத்தமாக அழிக்க நினைக்கிற, மொத்தமாக அழிச்சிட்டு இருக்க சில பேரை பற்றின, சில ஆட்களை பற்றின இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரீம்ஸ் ஆக்சுவலாக யூஎஸை வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அமெரிக்காவை. ஸோ அங்கே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்றத வந்து ரொம்ப பட்டவர்த்தமாக எடுத்து காட்டியிருக்கிற உங்கள் டீமுக்கு என்னுடைய பெரிய தேங்க்ஸ் சார். எங்கே போனாலும் அந்த குழந்தைகளை அப்யூஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து நிறுத்தப்படுறது இல்லை. நம்மளும் எல்லா மேடைகள்லையும் பேசுகிறோம், எல்லாரும் பேசுகிறோம். ஆனால் அது வந்து எப்படி நிறுத்துறது, எப்படி அதை ஸ்டாப் பண்ணுறதுன்றது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு கேள்வியாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரியான படங்கள், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமாக அது வந்து போய் சேரும்போது மக்கள் இன்னும் ஜாக்கிரதையாக இருப்பாங்க, தன் குழந்தைங்களை பத்திரமா பார்த்துப்பாங்கன்றது வந்து இது மூலிமா தெரியப்படும் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரியான விஷயம், அதான் முன்னாடி சொன்ன மாதிரி போராட்ட குணம், அங்கே போயிட்டு ஒரு தமிழரை அங்கே கால் ஊனிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து லயன்ஸ் கேட் மாதிரியான ஒரு பெரிய கன்சர்னில் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுவே ஒரு தமிழனா அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இங்கே வந்து இந்த படம் இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் இங்கேயும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ மொத்தமாக எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சார். அவர் சார் டைரக்டர் சொன்ன மாதிரி தமிழ்லையும் சீக்கிரம் படம் பண்ணுங்கள். அதுக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் வந்து உங்களை வாழ்த்துவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜான். சிறப்பாக பேச்சு கொடுத்த பிஆர்ஓ ஜான்சன் அண்ட் சாவித்ரி, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அதே மாதிரி வண்டர்ஃபுல் ஹோஸ்ட் அண்ட் she did a phenomenal job and thank you for ஐஸ்வர்யா. இப்போ என்கிட்ட வந்து என்னுடைய ஜேர்னியை பற்றி சொன்னாங்க. அவங்களே நிறைய சொல்லிட்டாங்க, அப்புறம் மித்ரன் நிறைய சொல்லிட்டாரு. இருந்தாலும் நான் அந்த ஜேர்னியை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு இந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் பண்ணுறனுடைய கஷ்டங்கள் மட்டும் நான் ஹைலைட் பண்ணலான்னு இருக்கேன். நான் கம்பத்தில் பிறந்து தமிழ் மீடியத்தில் படித்து அமெரிக்காவில் வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் நிறையா பிஸ்னஸ் பண்ணாலும் சினிமாவை ஒரு மோகம் இருந்ததுனால ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி 2014 என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து ஐ ப்ரொடியூஸ்டு 5 மூவிஸ். பட் இந்த லாஸ்ட் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படம் எனக்கு த்ரூ காமன் ஃப்ரெண்ட் மூலமாக ஸ்கிரிப்ட் வந்தது. அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ஐ couldn't do anything for 2 days. It really bothered me. ஏன்னா நம்ம இந்தியாவிலே நிறைய பார்த்துருக்கோம், குழந்தைகளை வந்து சின்ன வயசுலேயே வந்து வேலைக்கு அனுப்புவாங்க. there's a lot of bonded labor and அது வந்து அமெரிக்காவில் நடக்குது. அது ஒரு 12 million கிட்ஸு கடத்தப்படுறாங்க and nobody knew about it. லோக்கலில் யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி நடக்குதுன்னு. I live in Los Angeles and the majority of the kids trafficked in short stop in Los Angeles. ஸோ சரி, இதை படமாக பண்ணி அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது கமர்ஷியலாக படம் வருமா, we don't know anything, but I want to make this movie. இங்கே நடக்கிறத வந்து எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் இந்த படத்தை எனக்கு பண்ணோம். பட் இட் டுக் லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 4 years. படம் 2023 முடிச்சிட்டேன். பட் ஐ வென்ட் டு ஆல் த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், பெரிய கம்பெனிக்கெலாம் போனேன். யாருமே படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. எல்லாருமே படம் நல்லா இருக்குது பட் லிட்டில் பிட் கான்ட்ரவர்ஷியாக இருக்குது அப்படின்ட்டு தி பாஸ்ட். ஸோ அப்புறம் நிறைய ஐ காட் வெரி ஷிட்டி டீல் லைக் 10 theaters ஆர் டைரக்ட்லி டிவிடி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் போகிற மாதிரி. பட் எனக்கு அந்த உடன்பாடே இல்லை. என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்கோம், ஒரு அவேர்னஸ்காண்டி எடுத்திருக்கோம், இது எல்லாரும் பார்க்கணுமே, இது யாருமே வந்து ரெடியாக இல்லையே டிஸ்ட்ரிபியூட் பண்ண அப்படின்ட்டு ஐ ஸ்ட்ரகிள்ட் அ லாட். அப்போ நிறைய பேர் வந்து எவ்ரிபடி கிவ் அ ஒப்பீனியன். இப்போ நீங்கள் யார்கிட்ட போனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. பட் தென் ஐ ஸ்டாப் லிசனிங் டு பீப்புள். லைக் ஐ டிசைடட் டு ட்ரஸ்ட் மை செல்ஃப் and I want to make sure that movie at least has to go to 200 theaters. அப்படிங்கிற ஒரு ரொம்ப டெட்டர்மினேஷனாக இருந்து then I started slowly showing the movie to
மைக்கேல் ஃபிலிப்ஸ்னு சொல்லிட்டு he is the producer of டாக்ஸி டிரைவர் ரைன்மேன் வித் டாம் க்ரூஸ். அவருக்கு படம் பாட்டு காமிச்சேன். அவர் he loved it. அப்புறம் அவர் டோனி ராபின்ஸ் ஒரு ஃபேமஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் அவர் பார்த்தாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கான்டாக்ட் மூலமாக நெட்ஒர்க் மூலம் போய் அவங்க படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டிஸில் கொடுத்தோடனே படம் தண்ணி அட்டென்ஷன். அதுக்கப்புறம் ஐ ஷோ டு தி ரோட் சைட் அட்ராக்ஷன் அண்ட் லைன்ஸ்கேப். நிறைய ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ்லாம் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் த மூவி. அப்புறம் சரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து ஒரு சின்ன அட்டென்ஷன். பட் அது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1 year ஆயிடுச்சு. பட் தட் 1 year இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ. ஏன்னா வந்து யூ நீட் டு செல்ஃப் மோட்டிவேட் பை யுவர் செல்ஃப். யாருமே ஹெல்ப் பண்ணல. யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாலும் வந்து தே வில் டிமோட்டிவேட் யூ. சரி வந்ததை விட்டுட்டு வேறு வேலையை பாருப்பா, 5 வருஷமாச்சு எதுக்கு இதே போட்டு தூங்கிட்டு இருக்கு அப்படின்வாங்க. ஸோ ஐ ஸ்டாப் லிசனிங் அண்ட் ஐ எம் த ஒன்லி ஒன் ஹேஸ் டு மோட்டிவேட் எவ்ரி சிங்கிள் டே மார்னிங். நானே எந்திரிச்சு நானே என்னை வந்து இட்ஸ் ஓகே சம்திங் வில் ஹேப்பன் அப்படின்ட்டு. பட் அந்த சம்திங் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் 1 year. But when that happens, it's blast. Media is like supported very much. எல்லாருமே அந்த ஜூலைலேருந்து எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் வர டாக் ஆஃப் த டவுன் த மூவி. அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் நோ மை நேம், they don't know who I am. அந்த படத்துக்கு அப்புறம் என்னையும் அந்த பேரையும் வந்து கனெக்ட் பண்ணி ஸோ ஹீஸ் ரூஃபஸ் பார்க்கர் அப்படிங்கிற ஐடென்டிட்டி கிடைச்சது. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பட் இதை எதுக்கு சொல்கிறேன்னா வந்து ஒரு எந்த வேலை நீங்கள் பண்ணாலும் அதில் உங்களுக்கு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து முழு முயற்சியோடு பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் ஆல்வேஸ் ஷோ த லைட். ஸோ அதை ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சது ஹைலைட். வெளியில் வந்து அங்கேயும் நாங்கள் வந்து மயாமிலையும் ஸ்க்ரீனிங் பண்ணோம், ப்ரீமியர் பண்ணோம், எல்ஏலையும் ப்ரீமியர் பண்ணோம். ஈவன் தோ இட் வாஸ் வெரி ஹாப்பி. பட் இங்கே வந்து ஒரு மீடியாவுக்கு முன்னாடி அந்த படத்தை காமிச்சு நீங்கள் அதை எழுதும் போது அதனுடைய சந்தோஷம் வேறு. That's what I came here. That's what Mithran supported me and everybody supported me. And thanks for all to come this evening and supporting my movie. And please watch the movie and it will be releasing soon. And thank you all.